ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் மாதிரி தாங்க, நான் டெய்லி சொல்கிற மாதிரி தான். இன்றைக்கும் ஒரு குட்டி கதை தான். அந்த குட்டி கதையை குழந்தைங்களுக்கும் சொல்லலாம், பெரியவங்களான நம்மளும் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாளுங்க, காசி மாநகரம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒரு விஷயம் நடந்திருந்தது. என்னென்னா, காசி விஸ்வநாதர் கோவிலோட வாசலில் ஒரு தங்கத்தட்டு வானத்துலேருந்து விழுந்துருந்துச்சுங்க. அதுதாங்க அந்த பரபரப்புக்கு காரணம். அதனால எல்லா மக்களும் அடித்து பிடிச்சிக்கிட்டு அதை போய் பார்க்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்கங்க. என்னென்னா, என்ன நடக்குது ஏது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. போய் அந்த அதோட போனது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அந்த தங்கத்தட்டை தான் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த தங்கத்தட்டை யாராவது தொட்டாங்கன்னா அது பித்தளையாக மாறிடுதாங்க. இதுதான் அங்கே உள்ள ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்புக்கு அங்கே காரணம். என்னென்னா, எல்லாரும் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஆனால் யார் தொட்டாலும் அது பித்தளையாக மாறிடுது. இப்படியே இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, என்னடா இது, என்ன தங்கத்தட்டா இருக்குது, நம்ம தொட்டோன்னே பித்தளையாக மாறிடுது, விட்டுட்டா திருப்பி தங்கமாக மாறிடுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ காசி விஸ்வநாதர் கோவிலோடைய கருவறையிலிருந்து ஒரு அசரீரி கேட்குது. என்னென்னா, யார் தர்மவானோ, யார் ஒரு நல்ல குணமுள்ள மனிதரோ, யார் இரக்கமுள்ள மனிதரோ அவங்களுக்கு தான் இந்த தங்கத்தட்டாவே கையில் கிடைக்கும். மிச்சப்படிக்கு யார் தொட்டாலும் அது பித்தளையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கேட்டுச்சு. அதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரே, என்னடா இது இப்படி இருக்குது, சரி நான் நல்லவன் தான், நான் தர்மவான் தான், நான் நிறைய தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தொட்டு தொட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யார் கைக்கும் அது தங்கமாகவே கிடைக்கலங்க. எல்லார் கையிலையுமே அது பித்தளையாகவே தான் இருந்துச்சு. இப்படியே இருந்துச்சு. அப்போ அந்த கோயில் குருக்கள் அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் கோயிலோடைய பிரகாரத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. டெய்லி மக்கள் பார்த்துட்டு அதை தொட்டுட்டு அது யாருக்கு அது கிடைக்குதோ கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. அப்படியே டெய்லி மக்கள் கூட்டம் வர போக அலமோத, நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு சொல்லி போக வர இப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த தர்மவானாக இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில பணக்கார மனிதர்கள் என்ன பண்ணாங்க, போய் தர்மம் பண்ணிட்டு வந்தாங்க. தர்மம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு கிடைச்சிரும் இந்த தங்கத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த அந்த காசி மாநகரத்தில் இருக்க ஏழை மக்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, கொஞ்சம் செழிப்பானாங்க. ஏன்னா இவங்க தான் போய் எல்லாருக்கும் தர்மம் பண்ணாங்களே, அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படியே தொடர்ந்து நாட்களும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எப்போவுமே அந்த காசி விஸ்வநாதர் கோவில் அப்படியே கூட அதில் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஏழை விவசாயி அங்கே அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாருங்க. அவருக்கு எந்த விஷயமே தெரியாது. அவர் சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்தார். அப்போ அவர் சாமி கும்பிட்றதுக்கு வரக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த பார்த்தார். என்ன விஷயம்னா, அந்த கோவிலோட வாசலில் ஒரு குருட்டு ஏழை பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அவன் உட்காந்துட்டு எல்லார்கிட்டேயும் கேட்குறான், ஐயா தர்மவான்களே, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அங்கே கோயிலுக்குள்ளே போகிற எந்த மனிதர்களோட காதுலேயுமே அது கேட்கல. இதில் பத்தாததுக்கு அந்த குருட்டு பிச்சைக்காரனை மிதித்து அடித்து பிடிச்சி எல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க யாருமே இதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கு. இப்படி நடந்துகிட்ருக்கையில் இதை பார்த்துட்டே இருக்கார் அந்த ஏழை விவசாயி. பார்த்தவருக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. என்ன இப்படி ஒரு குருட்டு ஏழை பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், பாவம் அவன் அப்படி கத்திக்கிட்டே இருக்கான், இவங்க யாருமே கண்டுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அவனும் பத்தாதுக்கு அவனை மிதிச்சிட்டு வேற போகிறாங்க, இப்படி அடித்து பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தார். வந்தவர் அந்த குருட்டு பிச்சைக்காரன் பக்கத்தில் வந்தார். அப்பா சாமி, நான் உனக்கு தர்மம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் நீ இந்த இடத்துலேருந்து உன்னை நகர்த்தி கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன், இல்லைனா இந்த இந்த மக்கள் எல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னே தெரில, அடித்து பிடிச்சி போய் உன்னை மிதித்து உன்னை துவைச்சி எடுத்துருவாங்க, வா உன்னை தூரமாக கொஞ்சம் போய் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி உட்கார வச்சுட்டு கோயிலுக்குள்ளே அவர் சாமி கும்பிட்றதுக்காக போனார். எல்லா மக்களும் இப்போ கொஞ்ச நாளாகவே என்ன ஆச்சுன்னா, அந்த சாமி கும்பிட்றதே மறந்துட்டாங்க, கருவறைக்கே போகிறதில்ல. நேராக அந்த பிரகாரத்தில் எந்த இடத்துல இந்த தட்டு இருக்கோ அங்கே தான் மக்கள் எல்லாம் கொஞ்சம் நாட்களாக போக ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஏழை விவசாயியோ நேராக கோயிலுக்கு போய் அந்த கருவறையில் இருக்க கடவுளை விஸ்வநாதரை மனமுருகி வேண்டிட்டு அப்படியே சுற்றி வர்றார். வர்றப்போ ஒரு இடத்துல இந்த கூட்டமாக இருக்குது. அப்போ அந்த கோயில் குருக்கள் அங்கே ஒருத்தர் இருக்கார்.
அவரை பார்த்து இந்த ஏழை விவசாயி கேட்குறாரு, "என்னங்க ஐயா, என்ன நடக்குது? ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த இடத்துல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த குருக்கள் சொல்கிறாரு, "விஷயம் உனக்கு தெரியாதாப்பா? இந்த மாதிரி ஒரு தட்டு வந்துச்சு, அந்த தட்டு தங்கத்தட்டு, இதை யார் தொட்டாலும் பித்தளையா மாறிடுது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் மக்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வந்து தான் தொடுறேன்னு வந்து எடுத்துகிட்டு போகிறக்காக வர்றாங்க. இதுதான் டெய்லி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஏழை விவசாயி சொல்கிறாரு, அப்படியாங்கய்யான்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அந்த குருக்கள் சொல்கிறாரு, ஏன் நீயும் வந்து ஒரு தடவை இதை தொட்டு தான் பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஏழை விவசாயி சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாங்க ஐயா, நான் வந்து தர்மம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணமே கிடையாது. அதனால நான் பெருசாக யாருக்கும் தர்மம் பண்ணதில்லை. நான் இப்போ தர்மவான்களுக்கே கிடைக்காது, எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த குருக்கள் சொல்கிறாரு, இதில் என்ன உனக்கு நஷ்டமாயிர போகுது, வந்து ஒரு தடவை தொட்டு தான் பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரை மனசோடைய அந்த ஏழை விவசாயியும் போகிறாரு. போய் அந்த தட்டை தொடுறாரு. தொட்டா என்ன அதிசயங்க, அந்த தட்டு தங்கமாகவே அவர் கையில் ஜொலிக்குது. சொல்லப்போனால் முதல்ல இருந்ததை விட ரொம்ப பளபளப்பு அதிகமாகிடுச்சு. சுற்றி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக்கு. என்னடா இது, அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன இது, நம்ம இவ்வளோ நாள் தொட்டு தொட்டு பார்க்குறோம், யாருக்குமே அது வந்து தங்கத்தட்டா கிடைக்கல, இந்த ஆள் தொட்டோடனே அது தங்கமாக மாறிடுச்சு, இவன் என்ன தர்மம் பண்ணியிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதில் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பணக்கார ஒரு ஆள் சொல்கிறாரு, ஏய் நல்லா அதை எடு பார்ப்போம், இன்னும் உன் கையில் தங்கமா நிற்கிதா அது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவரும் நல்லா தூக்குறாரு, பயங்கர ஜொலிக்குது இந்த தட்டு. உடனே எல்லாரும் ஒரே மாதிரி பேசிக்கிறாங்க. என்னமோ இவர் மட்டும் ஏதோ தர்மம் பண்ணியிருக்காரா, என்ன நடக்குதுன்னே தெரியல, இவர் கையில் மட்டும் இது தங்கமாக கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்படி பேசிகிட்டு இருக்குது, சலசலப்பு நடந்துட்டு இருக்கும்போதே கோயில் கருவறையிலேருந்து திரும்பவும் ஒரு அசரீரி கேட்குது. எல்லாருக்கும் இது தங்கத்தட்டா கிடைக்கல. ஏன்னா எல்லாரும் வந்து இத தங்கத்தட்ட எடுக்கிறதுக்காக போய் தர்மம் பண்ணுறது, பகட்டுக்காக தர்மம் பண்ணுறது, இந்த மாதிரி பெருமைக்காக பண்ணுறதுன்னு போய் பண்ணிட்டு வந்தீங்க. அதனால தான் இந்த தட்டு யாருக்கும் தங்கமாக கிடைக்கல. ஆனால் இவர் தர்மமே பண்ணலைனாலும் உள்ளன்போட அந்த ஏழை பிச்சைக்காரனுக்காக ஒருவேளை அவர் யோசிச்சார். ஒரு நிமிடம் யோசிச்சார். அதனால இவனுக்கு இந்த தங்கத்தட்டு வந்து தங்கத்தட்டாவே கிடைக்குது. இதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அசரீரி கேட்குது. உடனே எல்லா மக்கள் எல்லாம் உடனே தான் தவறெல்லாம் உணர்ந்தாங்க. அந்த தர்மம் செஞ்சுட்டு வந்த பணக்கார மனிதர்களும் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஆமாம், நம்ம உள்ளன்போட எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க. இவரும் சந்தோஷமாக தங்கத்தட்டை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. இதுதாங்க கதை. இதை கதையை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு விஷயம் என்னென்னாங்க, நம்மளும் அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், போய் தர்மம்லாம் பண்ணுறோம். யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்களா, யாராவது பெருமை சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு சில நேரங்களில் பண்ணுறோம். 2வது போய் எங்கேயாவது ட்ரஸ்ட்டில் போய் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் என் பேரை எழுதிக்கோங்க, இதில் உபயோகம்னு எழுதிக்கங்க அப்படிலாம் சொல்கிறோங்க. இதிலெல்லாம் என்னங்க இருக்குது, இதிலெல்லாம் உண்மை என்னென்னா, நம்ம உள்ளன்போடு நம்ம இருக்கிற இடமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு தர்மம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த தர்மம் நம்மளோட கர்மாவில் கலந்துருங்க. அப்போ நமக்கு நல்வினைகளே நடக்குங்க. அப்படி இருக்கையில் ஏன் இந்த மாதிரி பகட்டுக்காக செய்யணும், அதை வந்து பகட்டுக்காக வேணான்றதை எடுத்து கட்டுறதுக்காக தான் இந்த கதைன்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு தோணினாலும் சரி, இல்லை ஆமான்னு தோணினாலும் சரி, என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கங்க. ஓகேங்க, கதை நல்லா இருந்துச்சா? நாளைக்கு இன்னொரு கதை ஒன்று பார்ப்போங்க. எப்பயும் நான் உங்களோட ஒரு சில பொதுவான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது உண்டுங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரே டென்ஷனாகவே இருக்கோங்க. டென்ஷனாக இருக்கிறதுனால வந்து ஒரு சில நேரம் வந்து வீட்டில் வந்து பெரியவங்களையோ, குழந்தைங்களையோ, ஹஸ்பண்டையோ, இல்லை ஒய்ஃபையோ ஒரு கவனிச்சிக்க முடியாத மாதிரி டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கோங்க. அப்படி இருக்க வேணாங்க. நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவோம். ஒரு டைம் ஒதுக்கி பெரியவங்ககிட்ட கொஞ்சம் நேரம், குழந்தைங்கிட்ட, இப்போ ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட்ட அப்படி கொஞ்சம் நேரம் நம்ம நேரம் பகிர்ந்துக்குவோங்க. அப்போ நம்மளுக்கு லைஃப் ஹெல்த்தியாக போகும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். இப்போ இந்த மெஷின் லைஃப்பில் நம்ம நிறைய அதெல்லாம் மிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா இதுமாரி இருக்கிறத நம்ம குறைச்சிட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நல்ல வீட்டில் ஜாலியாக பேசுவோம், என்ஜாய் பண்ணுவோங்க. ஓகேங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.